அதிலிருந்து அந்த புகைப்படம் அது தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய எண்ணத்தை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற, இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தில் அவர் முழுமையாக அவர் தன்னுடைய பணியை, அவர் வாழ்க்கையை செலவழித்தார். அன்பானவர்களே, இன்றும் ஆண்டவர் நம்மை சுகப்படுத்துகிறார், இன்றும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார், இன்றும் ஆண்டவர் நமக்கு நலனை கொடுக்கிறார், இன்றும் ஆண்டவர் நமக்கு பல்வேறு கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார், இன்றும் ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கிறார். இதுதான் இன்றைய செய்தியாக உணர்ந்து கொள்ள வேண்டியது. இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு ஜெபக்கூடத்திற்கு செல்கிறார். அங்கே மார்க் நற்செய்தியாக மிக தெளிவாய் சொல்லுகிறார், அவர் எங்கு சென்றாலும் ஜெபக்கூடத்திற்கு செல்வது வழக்கம். சனிக்கிழமை அவருடைய ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாள் எல்லாம் ஜெபக்கூடத்தில் தான் இருப்பாங்க. ஒரு 10 குடும்பம் இருந்துச்சுன்னா அந்த 10 குடும்பத்துக்கு கண்டிப்பாக ஒரு ஜெபக்கூடம் அந்த ஊரில் இருக்கணும். அது அவங்களுடைய யூத மரபு. அதே சமயத்தில் அங்கே ஜெபக்கூட தலைவர் ஒருவர் இருப்பார். அவருடைய முக்கியமான வேலை, அங்கே இருக்கிறவர்களில் யார் அதிகமாக நேர்த்தியாக ஆண்டை பற்றி சொல்வார்களோ, போதனை செய்வார்களோ, அவர்களை அழைத்து அவர்களிடத்தில் ஊழியத்தை கொடுத்து அதை பற்றி விளக்கத்தை எல்லோரும் கேட்கும்படியாக செய்ய வேண்டும். அது ஜெபக்கூட தலைவருடைய வேலை. ஆக இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ அந்த ஜெபக்கூடங்கள் எல்லாம், அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவர் இயேசுவை அழைத்து போதிக்க சொல்லுகிறார்கள். அதுதான் இன்றும் நடக்கிறது. ஆக அவரிடத்துல அந்த போதிப்பதற்காக அந்த ஓய்வு நாளிலே ஜெபக்கூட, அந்த ஒரு ஜெபக்கூடத்திற்கு செல்கிற பொழுது, ஏனென்றால் எருசலேம் தேவாலயம் ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு நகரம். எல்லோரும் அது ஒவ்வொரு முறையும் போய் சென்று வர முடியாது. வருடத்திற்கு 1 முறை 2 முறை போவார்கள். ஆனால் எப்போதுமே போகக்கூடிய வாய்ப்பில்லை. எனவே ஜெபக்கூடங்களை வைத்துக் கொண்டார்கள். ஆலயத்திற்கு போவது ரொம்ப கடினம், பக்கத்தில் இல்லை, நம்மளை போல அவர் பக்கத்தில் இல்லை. ஆக ஜெபக்கூடங்களை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆக அப்படிப்பட்ட ஜெபக்கூடத்தில் தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அங்கே தீ ஆவி பிடித்த ஒருவர் இருக்கிறார், கட்டளை எடுக்கிறார், வாயை மூடி வெளியே போ என்பதுதான் அவருடைய கட்டளை. அது மாதிரிகளே யோசித்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியுதோ இல்லையோ, இது மார்க் நற்செய்தி 1ஆம் அதிகாரத்திலே இருக்கிற ஒரு நிகழ்வு. மனுஷனுக்கு அல்லது ஆண்டவர் இயேசுவை தெரியுதோ இல்லையோ, பேய்க்கு நல்லாவே தெரியும். பேய் கண்டிப்பா தெரியும். ஆகவே பேய் கூச்சல் எடுக்கிறது, நீ இறை மகன், எங்க துளைக்கவா வந்தீங்க என்று சொல்லி கூச்சல் எடுக்கிறாரு. பல நேரங்களில் நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை அறிக்கை பல நேரங்களில் இது போல ஒரு அந்த அறிக்கையோடவே நின்று போகக்கூடாது. இப்போ அந்த பேய் பிடித்த மனிதன் கூட கத்துக்கிறான், நீ இறைமகன், நீ யாருன்னு தெரியும், நீ என்னை தொலைக்க வந்தீங்க, அந்த இயேசு யாருன்னு தெரிகிறது. ஆனால் ஒருவேளை நமக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? நான் தான் அறிக்கையிடுறேன், நான் தான் இயேசு ஆண்டவன் சொல்றேன், நான் தான் இயேசு இருக்கிறாருன்னு சொல்றேன், இயேசு நெருக்கமே இருக்கிறாருன்னு சொல்றேன். அப்ப எனக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, அது விசுவசித்து அந்த அறிக்கையை செய்வது கிடையாது. அறிவினால் சொல்லுகிறது, அறிவினால் தூண்டப்பட்டு அது இயேசு ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிறார், இறைமகன் என்று அறிக்கையிடுகிறது. நானும் வெறும் அறிவினால் மட்டுமே இயேசுவை அறிந்திருக்கிறேன். அறிவினால் எனக்கு தெரியும், இயேசு பற்றி நல்லா தெரியும், எங்க பிறந்தாரு, எங்க வளர்ந்தாரு, பைபிளை தெரியும், எங்க எல்லாம் அறிவுபூர்வமாக இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் எனக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசமே கிடையாது. பெரிய அறிக்கையிடுவதற்கும் நான் அறிக்கையிடுவதற்கும் பெரிய எந்த வித்தியாசமே கிடையாது. ஆனால் எப்படி மாற வேண்டும்? அந்த வார்த்தை, அந்த ஒரு அறிக்கை விசுவாசமாக, நம்பிக்கையாக மாற வேண்டும். அந்த நம்பிக்கை என்பது இன்றைய இறை வார்த்தை மைய பொருளாக எடுத்து இதயத்தை பண்படுத்த வேண்டும், பக்குவப்படுத்த வேண்டும். இதயத்தை பக்குவப்படுத்தி, இதயத்தை பண்படுத்தி, நான் ஒரு புது மனிதனாக தினந்தோறும் ஒரு புது மனிதனாக, ஒரு புது ஒரு படைப்பாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஒரு பக்குவத்தை நோக்கி, பண்பை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையிலே இயேசுவுடைய அன்பு மக்களாக, சீடர்களாக, சீடத்தைகளாக வாழ்கிறோம். இல்லை என்று சொன்னால் பேய்க்கும் நமக்கும் எந்த பெரிய வித்தியாசமே கிடையாது. அது எப்படி அறிவினால் அறிந்து அது அறிக்கையிடுகிறதோ,
அதே போல நாமும் கூட ஒவ்வொரு நாளும் இயேசுவை பார்த்து அறிக்கையிடுவோம். ஆனால் செயல்பாடுகள் வாழ்க்கைன்னு வரும்பொழுது இயேசு ஓரம் கட்டுருவோம், இயேசுவை குப்பத்தள்ளுவோம். இயேசுவாச்சு யாராச்சு? அங்கே இயேசு அசிங்கப்படுகிறார், எனக்கு கவலை கிடையாது. இயேசு இங்கு கொச்சப்படுத்தப்படுகிறார், எனக்கு கவலை கிடையாது. இயேசு இங்க ஒரு கிறிஸ்தவன் இப்படி நடப்பதனால இயேசு உன்னை பார்த்து இயேசு நீங்க இல்லை, இயேசுதான் இங்கே கேவலப்படுத்தப்படுகிறார், எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நான் தான் முக்கியம், எனக்கு முக்கியம். இப்படியாக நாம் அறிவுபூர்வமாக மட்டுமே வாழ்கிற ஒரு வாழ்க்கையினால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமற்று போகிறது. இதயத்தை பாதிக்காத ஒரு வாழ்க்கை, இதயத்தை பண்படுத்தாத ஒரு வாழ்க்கை, இதயத்தை பக்குவப்படுத்தாத ஒரு வாழ்க்கையினால் நம்ம இயேசுக்கு எதிராக இருக்கிறோம். எப்படி எல்லா பேரும் இயேசுக்கு எதிர்தான். எனவேதான் பார்த்தோன்னு கத்துது அலறுது. ஆகவே நாமும் கூட பல நேரங்களில் இயேசுக்கு எதிராக தானே இருக்கிறோம். பேயோடு பேயை சேர்ந்து ஒரு சாத்தானோடு சாத்தான் சேர்ந்த மக்களை போலதான் இருக்கிறோம். ஆண்டவரை கேவலப்படுத்துகிறோம், பல நேரங்களில் பல காரியங்களில் கேவலப்படுத்துகிறோம். இயேசுத்தை பார்க்க உண்மையில என் உள்ளத்தை அவனுடைய வார்த்தை பக்குவப்படுத்தி இருக்கிறதா? இயேசு என்கிற இந்த மனிதர் நற்கருணை ஆண்டவர், இறுதி ஆண்டவர் என் உள்ளத்தை பக்குவப்படுத்தி இருக்கிறாரா, பண்படுத்தி இருக்கிறாரா? என் உள்ளத்திலிருந்து வருகிற வார்த்தை பண்பட்ட வார்த்தையாக, பக்குவமுள்ள வார்த்தையாக, அது உண்மையிலே நலம் பயக்கிற வார்த்தையாக, ஆறுதல் சொல்லுகிற வார்த்தையாக, அடுத்தவரை உற்சாகப்படுத்துகிற வாழ்க்கையாக, அடுத்தவருக்கு இன்னும் ஊக்கம் கொடுத்து அவளை தூக்கி விடுகிற வாழ்க்கையாக இருக்கிறதா? இயேசுவை எப்படி நான் பிரதிபலிக்கிறேன்? ரொம்ப முக்கியமானது. அன்பாண்டவர்களே, இன்று கூட ஆண்டவர் நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த ஜெபக்கூடத்தில் இந்த தீய ஆவி சொல்கிறார், வாய் மூடு, வெளியே போ என்று சொல்கிறார். போய்விடுகிறது. எல்லோரும் வியக்கிறார்கள், இது என்ன புதிய போதனை, அதிகாரம் கொண்ட போதனை. இவர் தீய ஆவியில் கட்டளையிடுகிறார், அவையும் சென்று விடுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கும் எனக்கும் கூட அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் பல நேரங்களில் நம்ம அதை விசுவசிக்கிறதே கிடையாது. தான் நான் திரும்பி சொல்றேன், விசுவசிக்காத வாழ்க்கை நமக்கு அதிகாரமற்ற வாழ்க்கையாகவும் போகிறது. ஆனால் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, வானத்திலிருந்து சாத்தான் மின்னலை போல விழக்கண்டேன், பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஆனால் எல்லாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கிறார். திருமுழுக்கு பெற்ற எல்லாருக்குமே அந்த அதிகாரம், இயேசுவை நம்புகிற விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். பாம்புகளை தேள்களை மிதிக்கவும் பகைவரை வெல்லவும் கூட அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய அதிகாரத்தை தான் நாம் எடுத்துக்கொள்கிறோமே தவிர ஆண்டவருடைய வல்லமையால் நாம் செயல்படுகிறோமா என்ன ஒரு கேள்விக்குறிதான். எனக்கு அறிவு, என் திறமை, என்னுடைய பட்டம், என்னுடைய செல்வம், என்னுடைய சம்பாத்தியம், என்னுடைய அதிகாரம், இவற்றை பயன்படுத்த நாமும் பல நேரங்களில் முனைந்து செயல்படுகிறோமே தவிர நான் பார்த்துக்கிறேன், என்னால் முடியும், என்னால் எனக்கு ஆளுகிறாங்க, எனக்கு எங்கே தெரியும், இப்படிதான் நாம் யோசித்து நம்முடைய அதிகாரத்தை நமக்கு இருக்கிற காரியங்கள் முன்னிறுத்துகிறோமே தவிர இயேசுடைய அதிகாரத்தை கொண்டு நாம் செயல்படுவது கிடையாது. காரணம், அந்த அளவுக்கு என்னுடைய நம்பிக்கை ஆழப்படவில்லை, என் உள்ளம் பண்படவில்லை. மீண்டுமாக நற்செய்தி, மாற்று நற்செய்தி 3வது பிரிவு, அங்கே ஆண்டவர் மீண்டுமாக தன் சீடர்களை அழைக்கும் போது 12 சீடர்களை அழைத்து சொல்கிறார். 15வது வசனம் சொல்லுகிறார், அவர் தம்மோடு இருக்கும்படியாகவும் நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் 12 நியமித்தார். மீண்டுமாக ஆண்டவர் நமக்கு தீய ஆவிகள், தீய கட்டுகள், தீய பிரச்சனை, வாழ்வுக்கு எதிராக இருக்க எல்லாமே தீமை தான், எல்லாமே பேய்க்கு தான், எல்லாமே சாத்தானுக்குரியதான். வாழ்வுக்கு எதிராக பேசுகிற, செயல்படுகிற, யோசிக்கிற எல்லாமே சாத்தானிடமிருந்து வருகிற, பேயிட வருகிற. அதை வெல்வதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அவற்றை மிதிப்பதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். எல்லார் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக நிச்சயமா நிறைய போராட்டங்கள் இருக்கும், நிறைய சவால்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய நோய்கள் இருக்கும், அல்லது நிறைய நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மிக அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும். அவற்றை மிதிப்பதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் விசுவசித்தால். இன்றைய 2ஆம் வாசகத்திலே பவுல் கொரிந்தியரை திரும்ப சொல்லுகிறார், அந்த திருமணம் ஆனவர்கள் திருமணம் ஆகாதது போல் இருக்கட்டும் சொல்றார். ஏன் சொல்றாரு?
ஏன்னா ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன் கணவருக்கும் மனைவிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு ஆண்டவரை முதன்மைப்படுத்தாமல் விட்டு விடுகிறார்கள், ஆண்டவருக்கு விருப்பமானதை செய்யாமல் விட்டு விடுகிறார்கள் என்று சொல்லி அந்த மனத்தை பக்குவப்படுத்திக் கொள்ளவே நம்மை அழைக்கிறார். திருமணத்தினால் ஆசீர்வாதம், திருவருள் சாதனை கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. ஆனால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு எதுக்கு சொல்லுகிறது? இயேசுவை முன்னிறுத்த, இயேசுவை முதன்மைப்படுத்த, என் குடும்பத்தில் இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, நானும் என் குடும்பத்தாரும் நம்பி விசுவசித்து வாழ்வு பெற, என் குடும்ப பிரச்சனைகளை எதிர்கொண்டு நான் வெற்றி பெற ஆண்டவர் நமக்கு வல்லமை கொடுக்கிறார். இன்னும் நாம் மனதை உள்ளத்தை பக்குவப்படுத்துவோம், உள்ளத்தை சீர்படுத்துவோம். ஆக இந்த உள்ளத்திலே இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். இன்றைய முதல் மாதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, உங்களை போன்ற ஒரு இறைவாக்கினை நான் உங்கள் மத்தியில் ஏற்படுத்துவேன். எல்லாரையுமே ஆண்டவர் ஒரு இறைவாக்கனாக ஏற்படுத்த விரும்புகிறார். யோபில் சொல்லுகிறார், இளையோர் அனைவர் மீதும் என் ஆவியை பொழிவேன், இறுதி நாளில் எல்லோரும் இறைவாக்கு உரைப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம், அப்படிப்பட்ட மாபெரும் வல்லமை, அப்படிப்பட்ட மாபெரும் அதிகாரம் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அவற்றை பெற்று நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் வல்லமையோடு வாழ ஆண்டவர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை தடைகளை தாண்டி, நம்முடைய சவால்களை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி இன்னும் அதிகமாக வல்லமையோடு வாழ ஆண்டவர் நம்மை விரும்புகிறார். எனவே இதயத்தை பக்குவப்படுத்த நம்புவோம், விசுவசிப்போம். இயேசுவினுடைய நம்பிக்கை அறிக்கை நம்முடைய விசுவாசம் அனுபவமாய் மாறட்டும். அந்த அனுபவம் நம்மை வல்லமை உள்ளவர்களாய் மாற்றட்டும். ஆமென்.